ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை சோளத்தை வச்சு ஈஸியாக 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாம் வாங்க. கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சோளத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத பரட்டிக்கிட்டே இருக்கணுங்க. லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய சோளத்தில் நம்ம செய்கிற பாப்கார்னை விட டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதே டைமில் சத்துக்களும் அதிகமாக இருக்குதுங்க இந்த சின்ன சோளத்தில். இந்த மாதிரி பாப்கார்ன் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு இதை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பொரிஞ்சு வந்துடுது பாருங்கள். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ குட்டி பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான பாப்கார்ன் ரெடி. இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் என்னான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கடாயில் நம்ம வறுக்க போகிறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய், உப்பு எதுவுமே சேர்க்கல. ட்ரையாக தாங்க நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது மூடி போட்டுருங்க. இல்லைனா வெடித்து கீழேனா சிதறிடும். இதில் பார்த்திங்கன்னா முழுசாக வெடித்து வராது. கொஞ்சம் நம்ம கரண்டியால் பிரட்டி விடுற மாதிரி இருக்கும். ஆயில் சேர்த்தா தான் ஃபுல்லாக பொரிஞ்சு வருங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மானா இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போனா பார்த்திங்கன்னா உரலில் போட்டு இடித்து தாங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போனா மிக்ஸி இருக்காது. அதனால் உரலில் போட்டு இடித்து தான் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா சௌகரியமே வந்துடுது. நம்ம இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ரொம்பவுமே சின்ன சோளத்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு சத்துமிக்க ஒரு பொருளாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக ஆக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வெல்லத்தை நல்லா இது போல் பொடி பண்ணி போட்டுக்குங்க. அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அரைச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.